ஹலோ லர்னர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து டைப் கேஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது ஒரு சின்ன டவுட், சிங்கிள் கோட்ஸா டபுள் கோட்ஸா ஸ்ட்ரிங்குக்கு அப்படிங்கிற ஒரு டவுட்டிங் கிளியர் பண்ண போகிறோம். அப்புறம் சென்சிட்டிவிட்டி, அதாவது கேஸ் சென்சிட்டிவிட்டியா அப்படிங்கிறது இந்த இதில் பார்க்க போகிறோம். பைத்தான் கேஸ் சென்சிட்டிவிட்டியான்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பைத்தான் பேசிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணல, பைத்தான் இன்டர்பிரட்டர் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நான் இப்போ வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் தான் கோட் எல்லாமே எடிட் பண்ணுறேன், எல்லாமே ரன் பண்ணுறேன். அது எப்படி பண்ணணும், சப்போஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இன்ஸ்டால் பண்ணி விட்டுருக்காங்க, எனக்கு அது எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்து ஜஸ்ட் நீங்கள் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள் சிஸ்டமில் திடீர்னு விஷுவல் ஸ்டுடியோ அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா அந்த வீடியோட நாலேஜ் யூஸ் பண்ணி நீங்களே புதுசாக ரெண்டாவது வாட்டி நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வேரியபிள்ஸ்னா என்ன? ஸோ நார்மலாக இங்கிலீஷில் வேரி அப்படின்னா மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியபிள்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு ஆல்ஃபபெட், அந்த ஆல்ஃபபெட்டுக்கு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ புரியுற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். வேரியபிள் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து எதுவாக வேணா இருக்கலாம், வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நார்மல் இங்கிலீஷ் வேரி அப்படின்ற இங்கிலீஷ் வச்சு சொல்கிறேன். அந்த வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸ் அப்படின்றது ஒரு வேரியபிள் சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. கண்டெய்னர் அப்படின்றது உங்களுக்கு தமிழில் ஈஸியாக புரியணும் அப்படின்னா கூட இல்லை ஏதாவது ஒரு டப்பா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். எக்ஸ்னு ஒரு டப்பா இருக்குது. அப்போ அந்த டப்பாக்குள்ள என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஒரு டப்பா இருக்கு, ஒரு ஸ்டோர் பண்ணுற ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ள ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தானே. அப்போ அதுதான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முந்தின கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டேட்டா டைப்ஸ் பத்தி பார்த்தோம். எந்த டேட்டா டைப்ஸ்ல என்ன வேல்யூ வேணா சேவ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க லிஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம், டியூபிள் சேவ் பண்ணிக்கலாம், வேரியபிள்ஸ்ல வந்து இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் எதுனாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள்ல ஒரு இன்டீஜர் வேல்யூவும் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவும் போட்டு வச்சிருக்கோம். ஓகேங்களா? எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள், அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 அப்படின்ற ஒரு இன்டீஜர் நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது எக்ஸ்ன்ற டப்பாக்குள்ள 5ன்ற ஒரு நம்பரை போட்டு வச்சிருக்கோம். அப்போ அதுக்குள்ள சேவ் பண்ண முடியும், நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை பழைய அவுட்புட்டை கிளியர் பண்ணிட்டு இப்போ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் எக்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5. ஓகேங்களா? அப்போ இந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ, இப்போ மேக்ஸ்ல எப்படி எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நீங்க எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு 1 அங்கே கொண்டு போயிட்டு 2 மைனஸ் 1 போட்டு அப்போ என்ன வரும் உங்களுக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 1 வருமா? அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ வந்து 1 வச்சிருப்பாங்க, இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 5 வச்சிருக்கோம். அதே மேக்ஸ் தான் சிம்பிளா இங்க வேரியபிள். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக புரியணும்னா அந்த இது அதே கான்செப்ட். மேக்ஸில் என்ன வேரியபிளுக்கு என்ன ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படி இந்த வேல்யூ அசைன் பண்ணாங்கன்னா அது ஒரு வேரியபிள், அதுக்கு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஒய்ன்னு கொடுத்துருக்கோம். எக்ஸ் பிரிண்ட் பண்ணிக்கிறோம், ஒய் பிரிண்ட் பண்ணிக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இருக்கு. இங்கே டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். ஏன் டபுள் கோட்ஸ் தேர்ந்தோம்ல, ஜான்ற வேல்யூ மட்டும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். டபுள் கோட்ஸ்னா சிங்கிள் கோட்ஸ், அதை பத்தி பார்ப்போம். இந்த மாதிரி கோட்ஸ்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங், அதுக்குள்ள உள்ள வேல்யூ மட்டும் ஸ்ட்ரிங்கா எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த டபுள் கோட்ஸ் வந்து வராது. இது வந்து ஜஸ்ட் இது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காண்டி மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வேரியபிள்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இந்த வேரியபிள்குள்ள சப்போஸ் நீங்க இங்க பாத்தீங்கன்னா இப்போ திரும்ப ஒரு எக்ஸ்னு ஒரு வேல்யூ வந்து இல்ல இந்த வேல்யூவை மாத்திரோமே. இந்த வேல்யூல வந்து நான் ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இங்க வந்து ஒரு சாம்னு ஒரு ஆள் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரை அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ன்ற வேரியபிள்குள்ள இந்த லிஸ்ட் வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஏன்னா இது ஒரு வேரியபிள், இதுக்குள்ள நான் எதனாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தனா கண்டிப்பாக சேவ் ஆகிக்க தான் போகுது. ஆனால் கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கணும். ஏன்னா சின்டெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா ப்ரோக்ராமிங்கும் முக்கியம். ஸோ இதை நீங்கள் கரெக்டான ஃபார்மேட் கொடுக்க வேண்டிய ஃபார்மேட் ஒழுங்காக இருந்தது அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் எந்த வேல்யூனாலும் இன்சர்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுமா, கோட்ஸ் போட்டு உள்ள கொடுங்க. நம்பர் போடணுமா, எதுவுமே தேவையில்லை, நம்பர் மட்டும் டிஃபைன் பண்ணுங்க. லிஸ்ட் போடணுமா, லிஸ்ட்டுக்கு தேவையான இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போடுங்க. டியூபிள் போடணுமா, டியூபிளுக்கு தேவையான பிராக்கெட் போடுங்க. டிக்ஷனரி தேவையா, டிக்ஷனரிக்கு தேவையான கேர்லி பிரேசஸ் போடுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் தேவையான இதை போடுங்க. ரேஞ்ச் வேணுமா, ரேஞ்ச் போடுங்க. இப்போ பாருங்களேன், நான் ரேஞ்சு இங்கே போடுறேன். ரேஞ்ச் ஆஃப் ஒரு 10ன்னு வச்சுக்கோமே, 1லேருந்து 10க்குள்ள உள்ள நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேரியபிள்குள்ள ஒரு ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்றத வந்து சேவ் பண்ணிட்டு அப்படின்னா 0,10 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகிக்கும். அப்போ ரேஞ்சுன்னு கால் பண்ணோம் அப்படின்னா 0லேருந்து 10 வரைக்கும் உள்ளது நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அசைன் பண்ணி வச்சுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த வேல்யூஸ்னாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் கேஸ்டிங்.
ஸோ நார்மலாக ஒரு டைப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு இன்டீஜரு ஃப்ளோட் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட் வேரியபிள் கொடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டு 5 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு வேரியபிள் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, பிரிண்ட் பண்ணி இது வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காண்டி டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ் அப்படின்ற வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி காட்டும். இங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் எடுத்துருவோமே, இதை வந்து எடுத்துட்டு 3ன்னு மாற்றிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இன்டீஜர் அப்படின்ற இது வந்து 3ன்றது ஒரு இன்டீஜர், எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து 3 சேவ் பண்ணிக்கோ அப்படின்னா எக்ஸோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காண்டி இந்த லைன் இதை வந்து கீழே இறக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் என்ன ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணுறேன், அது வந்து கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிங்காக மாதிரி. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா டைப். ஓகேங்களா? இந்த லைன் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம மேலே டிஃபைன் பண்ணியிருக்க டேட்டா டைப் வந்து வந்துடும். சப்போஸ் இந்த லைன் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எஸ்டிஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இல்லை எக்ஸ்னே வேண்டாம், ஸ்ட்ரிங் ஆஃப் மேலே உள்ள அதே வேல்யூ உங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காண்டி தான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு திரும்ப அதே இங்கே உள்ள அதே லைனை வந்து இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு டைப் காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து புரியும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம். அப்போ இது என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் இருக்கிற டேட்டா டைப் வந்து பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட்டுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இங்கே இருக்கும்போது என்ன இருக்குது, இது எக்ஸோட வேல்யூ வந்து 3 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்றது இன்டீஜர். ஸோ எக்ஸோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்டீஜர் ஆயிடுச்சு. அப்புறம் செகண்ட் என்ன பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டா டைப். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா, இதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே வேல்யூவை இங்கே என்ன பண்ணிருக்கோம்னா எஸ்டிஆர் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டோம். அப்போ என்னன்னா 3 வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்திட்டோம். நான் எப்பயே சொன்னேன்னா ஒரு கோட்ஸ்குள்ள கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அது கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரிங் ஆயிரும். அதே மாதிரி நீங்க டேட்டா டைப் டிஃபைன் பண்றதுக்கு மட்டும் தான் இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது எந்த வேல்யூ வேணா இருக்கட்டும், உள்ள பிராக்கெட் கொடுத்துருக்கீங்களா, டிக்ஷனரி ஃபைல் கொடுத்துருக்கீங்களா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்திரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் 3 அப்படின்னு டைப், இதோட டேட்டா டைப் வந்து 3 அப்படிங்கிறது இன்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் வந்து ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிறேன். அதாவது கேஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து டெலிகாஸ்டிங் என்ன சொல்லுவாங்க, வெளியே காட்டுறது. ஓகேங்களா? வெளியே காட்டுறது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்னா காட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். டைப் காஸ்டிங் அப்படின்னா டைப்பை காட்டுறது, அதாவது இங்கே இருக்கிற டைப்பை மாற்றி காட்டுறது அப்படிங்கிறது தான் இங்கே ஆக்சுவல் மீனிங். நார்மலாக இன்டீஜர் 3ன்னு வருது அப்படின்னா அதை வந்து அந்த இன்டீஜர் 3 இருந்தாலுமே அதை வந்து நீ ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு ஃபைலுக்கு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கு மாற்றிக்கோ அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்கீங்க. ஸ்ட்ரிங் பிராக்கெட் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரிங் ஆஃப் 3ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே உள்ள கொடுத்துருக்க வேல்யூ வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிங்னு தான் ஆயிரும். அப்போ இங்கே ரெண்டாவது வாட்டி பிரிண்ட் பண்ணும்போது என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எதை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கோம்னா இந்த டேட்டா டைப்பை தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் பிரிண்ட் ஆயிருச்சு. செகண்ட் டேட்டா டைப் என்ன வந்திருக்கு, இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ புரிஞ்சுதா, இந்த நம்பர் 3ன்னு கொடுத்துருந்தாலுமே இதை நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டோம். பிராக்கெட்டுக்குள்ள எப்படி மாத்தணும்னா இப்படி தான் மாத்தணும். ஸ்ட்ரிங்னு போட்டுட்டு இந்த பிராக்கெட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலுமே அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா மாறிடும். சப்போஸ் 56 565 கொடுக்குறீங்க அப்படின்னா அதுமே ஒரு ஸ்ட்ரிங்கா வந்து மாறிடும். அதே மாதிரி தான் இங்க மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் டைப் கேஸ்டிங். இப்போ நீங்க இதை வந்து லிஸ்டா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூவை மொத்தமா கொண்டு ஒரு புது லிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்ல கிரியேட் பண்ணணும். பட் இப்போ பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எந்த லிஸ்ட்டுமே இல்லை, லிஸ்டோட வேல்யூஸ் வந்து இப்படி இருக்கவும் செய்யாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எம்டி லிஸ்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த மாதிரி போகிற நேரத்தில் வந்து உங்களுக்கு இதாகும். இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங்ஸாக கொடுத்துடணும். ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் வந்து ஒன்று நீங்கள் டிஃபைன் பண்ணிடணும், இல்லை அப்படின்னா அது கோட்ஸில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து ஜென்ரேட் ஆகி. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கோட்ஸில் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மொதல் வேல்யூ இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆகி இது வந்து மொதல் பேராக எடுத்துக்கிட்டு அது வந்து சேவ் ஆகிக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து டேட்டா டைப் வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் டைப் காஸ்டிங் மாற்றணும். லிஸ்ட் டியூப்லாக இருக்கட்டும், இப்போ பாருங்க டியூப்லாவே மாற்றி காட்டுறேன். இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம டியூப்லாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா இதை ரன் பண்ணும்போது நமக்கு வந்து டியூப்புல் அப்படின்ற டேட்டா டைப்புக்கு மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்ட்டாக இருந்துச்சு, அப்புறம் டியூப்லாக மாறிடுச்சு. 565 வந்து கொட்டேஷனில் கொடுத்து மாற்றிட்டோம். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன டேட்டா டைப்புக்கு மாற்றி காட்டணுமோ அந்த மாதிரி மாற்றி காமிச்சிக்கலாம். சப்போஸ் இங்கே வேல்யூ வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து நம்பராக தான் இருக்கணும், பிரிண்ட் பண்ணும்போது மட்டும் எனக்கு ஸ்ட்ரிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிரிண்ட்டு ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? எஸ்டிஆர் அப்படின்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா கடைசியில் ஸ்ட்ரிங்காக மாறி அதை மட்டும் பிரிண்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இந்த டபுள் கோட்ஸ் இருந்தாலுமே இது வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரிங்கா தான் இருக்குது. நீங்க லிஸ்ட்ல கொடுத்துருக்கீங்க, லிஸ்ட்ல கொடுத்துருக்க வேல்யூவை வெளியே எடுத்து, சாரி இது வந்து டியூபிள், இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு டியூபிள், இது உள்ள இருக்க வேல்யூ ஃபர்ஸ்ட் வெளியே எடுப்பா தம்பி, அதுக்கப்புறம் உள்ள இருக்க வேல்யூ நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வெளியே எடுத்து இவங்க ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கோட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு மொத்தமா ஒரு ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி விட்டாங்க. அப்போ வந்து 565 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் தான், நம்பர் மாதிரி டிஸ்பிளே இருக்கு, ஆனா இது ஒரு ஸ்ட்ரிங். ஏன்னா இங்க வந்து நம்ம எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் கேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்படி தான் டைப் கேஸ்டிங் ஒர்க் ஆகுது பைத்தான்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோட்ஸ் கூட ஒரு டிஃபரன்ஸ். ஸோ நான் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கவா இல்லை டபுள் கோட்ஸ் கொடுக்கவா அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தாலும் சரி டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் சரி பைத்தான்ல வந்து அது வந்து கேஸ் சென்சிட்டிவாக இருந்தாலுமே இதை வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். நீங்கள் டபுள் கோட்ஸ் போட்டாலும் சரி சிங்கிள் கோட்ஸ் போட்டாலும் சரி இது வந்து ஃபைனலி அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தான். இப்போ பாருங்க இந்த அவுட்புட்டை கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு புது அவுட்புட்டை காட்டுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பிரிண்ட் பண்ண சொல்ல சாரி வேல்யூ வந்து அசைன்மெண்ட் தான் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்க ரெண்டு இடத்துல அதாவது பிரிண்ட் பண்ண சொல்லி எக்ஸோட வேல்யூ போட்டுருவோமே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இப்போ ரெண்டு இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஜான்றது வந்து டபுள் கோட்ஸ்ல அசைன் பண்ணிக்கும் இந்த வேரியபிள். எக்ஸ்ன்ற வேரியபிள் வந்து டபுள் கோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இந்த வேரியபிள்ல அதே ஜான்ற வேல்யூக்கு பதிலாக இங்கே சாம்னு கொடுக்குறேன்னு அப்போ வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். வேற வேற பேரு டபுள் கோட்ஸ்ல தான் இருக்கு, ஆனாலும் பிரிண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரிண்ட் போட்டுட்டு டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த லைன்ல இதோட டைப் என்னவா இருக்கு, இங்கேயும் அதோட டைப் ஒரே மாதிரி இருக்குதா. ஏன்னா இதுல வந்து நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்க கொடுத்துருக்கோம், இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் கோட் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே ஸ்ட்ரிங்கா வருது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றது. ஓகேங்களா, இப்போ வந்து இதை நான் பழைய அவுட்புட்டை கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜான் எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டோம், டபுள் கோட்ஸ் போட்டு பிரிண்ட் பண்ண சொல்லிடுவோம். எஸ் இட் இஸ் அ ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங்கு, அதனால ஜான் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு, டபுள் கோட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. அப்புறம் இந்த எக்ஸோட வேரியபிளோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சாம், வெறும் சாம் பிரிண்ட் ஆயிடுச்சா. ஓகே தானே, ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால இந்த கோட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு சாம் அப்படின்ற வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்கு. அடுத்தது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸோட டைப் என்ன டேட்டா டைப் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம், அதுவும் அதே ஸ்ட்ரிங் தான் சொல்லியிருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் சரி சிங்கிள் கோட்ஸ் வழியாக கொடுத்தாலும் சரி ஸ்ட்ரிங் எப்பவுமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நீங்க டபுள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் ஃபைனலி பைத்தானோட அவுட்புட் படி அது ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா, இதை நீங்க மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ அடுத்தது வந்து இது பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். இந்த சென்சிட்டிவ் அந்த டாபிக் போகும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்ற ஒரு வேல்யூ வச்சிருக்கீங்க, அதே வேல்யூக்கு வந்து இங்க வந்து கீழே டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூ வந்து கண்டிப்பா மாறிடும். இதே நீ கேபிட்டல் ஏக்கு வந்து இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க, இப்போ பாருங்களேன் பிரிண்ட்னு போட்டு இங்க வந்து நான் ஏ கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அதே நேரத்தில் இங்க வந்து நான் பிரிண்ட்னு கொடுத்து கேபிட்டல் ஏன்னு கொடுத்தேன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரும். ஏன்னா ரெண்டும் ஏவா இருந்தாலுமே இது வந்து ஸ்மால் ஏ, இது வந்து கேபிட்டல் ஏ. ஸோ ஸ்மால் ஏக்குன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம், கேபிட்டல் ஏக்குன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்போ ரெண்டு தனி வேல்யூ ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். இதை நீங்க இப்போ ரன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏக்கு ஒரு அவுட்புட் வரும், செகண்ட் ஏக்கு ஒரு அவுட்புட் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து வேல்யூ வந்து 4 வரணும், செகண்ட் ஏோட அவுட்புட் ஸ்ட்ரிங். அப்போ ஸ்ட்ரிங்னா இந்த டபுள் கோட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்க வேல்யூ மட்டும் வெளியே பிரிண்ட் பண்ணும். அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 4 வரணும், செகண்ட் வந்து சாலி வரணும். அதே அவுட்புட் தான் இங்கே வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்படிதான் கேஸ் சென்சிட்டிவ். இப்போ நீங்க மாடியூல்ஸ் பத்திலாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கேஸ் சென்சிட்டிவ் பத்தி தெரியும். ஏன்னா ஒரு ஃபைலோட நேம் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்ம கூப்பிட முடியும். அதோட நேமை வந்து கேபிட்டல் லெட்டர்ல போட்டுட்டோம் அப்படின்னாலே அது வந்து வேற ஃபைலோ அப்படின்னு நினைச்சுக்கோம். ஏன்னா நீங்க இப்போ நார்மலா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றீங்க, டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லா ஸ்மால் லெட்டர்ல இருக்குது, அது ஒரு ஃபைல் எடுத்துக்கும். அடுத்து நீங்க டெஸ்ட் அப்படின்னு ஃபுல்லா ஸ்மால் லெட்டர்ல இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணவே முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இன்னொரு ஃபைல் இருக்கு. சப்போஸ் அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்க டீயை மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல மாத்திட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஃபைல் கிரியேட் ஆயிரும். ஏன்னா அந்த கேஸ் சென்சிட்டிவிட்டி அந்த ஃபைல் மேனேஜர்லயுமே இருக்கும். ஏன்னா இது கேபிட்டல் டி, அது வந்து ஸ்மால் டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் இங்க நடக்கிற விஷயம். இது ஒரு சென்சிட்டிவிட்டி தான், கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் தான் பைத்தானுமே. ஸோ பைத்தானுமே ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் தான். இன்னையோட கிளாஸ் வந்து முடிஞ்சு. ஸோ அடுத்த வீடியோ வந்து கூடி சீக்கிரம் வரும். நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயத்தை எல்லாமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுக்க பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்றதை பத்தி நான் ஒரு விஷயம் பேசியிருந்தேன், அதை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து கூடி சீக்கிரம் வரும். ஸோ அது வரைக்கும் கீப் லேர்னிங். தேங்க்யூ.